வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் அரண் அந்த அதிகாரத்தில் 9வது குறள். முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து வீரெய்தி மாண்டது அரண். முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து வீரெய்தி மாண்டது அரண். இந்த குறளில் பாருங்கள், முனைமுகத்து மாற்றலர் சாய அப்படின்னா என்ன பொருள்? முனைமுகத்து அப்படின்னா போர் தொடங்குகின்ற அந்த சமயத்தில், இப்போ அந்த இதெல்லாம் மோதி சங்கெல்லாம் முழங்கி போர் ஆரம்பிக்குது அப்படின்லாம் சொல்லிவிட்டு அந்த 1 2 3 அப்படின்னு அந்த கவுண்டர் முடிஞ்ச உடனே என்ன பண்ணணுன்னா, மாற்றலர் சாய அந்த எதிரியில் இருக்காங்களே எதிரிகள் அத்தனை பேரையும் ஒன்றா ஒரே சமயத்தில் எல்லா பக்கத்தில் இருந்தும் அப்படியே அவங்கள அடித்து அத்தனை பேர் சாயிற மாதிரி பண்ணிடணுமா. முனைமுகத்து மாற்றலர் சாய, அந்த எடுத்ததும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. அந்த ராமனோட வில்லு வந்தது, அவன் எடுத்தது கூட பார்க்கல, எதுவும் பார்க்கல, கடைசியில் அந்த வில்லு முறிஞ்ச சத்தத்தை தான் கேட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி அவங்க எதிரிகள் சுதாகரிக்கிறதுக்குள்ளே அவங்கள ஃபினிஷ் பண்ணிடணும், யாரும் இல்லாத மாதிரி பண்ணிடணுமாம்மா. அதுதான் சொல்கிறாங்க. எப்படி முனைமுகத்து மாற்றலர் சாய வினைமுகத்து வீரெய்தி மாண்டது அரண். அப்படி அந்த பகைவர்கள் போரின் தொடக்கத்திலேயே அழியுமாறு அந்த அரண்குள்ளே இருக்கிறவன்ற வினை வேறுபாடுகளால் வீறு பெற்று, அப்படின்னா என்னென்ன உக்திகள் உண்டோ, வினை வேறுபாடு என்னென்ன உக்திகள் உண்டோ அத்தனை உக்திகளையும் செய்து வீறு பெற்று அந்த வேகத்தோட உத்வேகத்தோட அப்படி வீறு பெற்று போரிடக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மாட்சிமை உடையது தான் அரண் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறாங்க? என்ன அந்த ஆரம்பத்திலே இது நம்ம எப்போ பார்க்குறது எல்லாமே என்னென்ன எப்படி சூழ்நிலை அப்படின்னா, நாம் அரண்குள்ளே இருக்கோம், எதிரி நாட்டு மன்னன் நம்மளை முற்றுகையிட்டு தாக்க வரான், அந்த மாதிரி சூழ்நிலை தான். அந்த முற்றுகையிட்டு தாக்கும்போது அந்த மாதிரி வரும்பொழுது அவனை ஒரு நிமிஷத்தில் நில தடுமாற செஞ்சிடணும். ஏன்னா நம்ம முதல்லே பார்த்துருக்கோம், அந்த அரணில் என்னென்னவோ பொறிகளெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த போர்னு அந்த எதிரி அரசன் சொல்லிட்ட உடனேயே அந்த இது எல்லாம் இந்த பாகுபலி படத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஒரு பக்கம் அந்த கவனில் வச்சு பெரிய 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 அப்படியே பாறாங்கல் விழும், ஒரு பக்கம் அம்பில் தீ அம்புகள் விழும், இன்னொரு பக்கம் பெரிய பெரிய தீ கங்குகள் விழும். அந்த மாதிரி பொறிகள் நிறைய இருக்குது இல்லைங்களா. அது எல்லாம் ஒரே சமயத்தில் போய் தாக்குற மாதிரி தாக்கி அந்த எதிரிகளை நிலைக்குள்ளேயே செஞ்சிடணும். முதல்ல அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்க மீண்டு போர் புரியுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். அதனால தான் அப்படியும் ஒரு சில சமயத்தில் எதிரிகள் நம்மளை திருப்பி தாக்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து பின்வாங்கி நம்ம அரண்குள்ளே போகிற மாதிரி இந்த சுரங்கப்பாதையெல்லாம் கொண்டது தான் அரண் அப்படின்னு. இப்படி எல்லா வகையான போர் முறைகளுக்கும் ஈடு கொடுக்கின்ற மாதிரி அந்த அரண் அமைந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா. ஆனால் இதில் அரண் அமைந்திருந்தாலும் அந்த அரனை பயன்படுத்தி கொண்டு அந்த போர் புரிகிற வீரர்கள் ரொம்ப முக்கியம். இதில் இந்த பாடலில் அவர் சொல்கிறது. சரிங்களா. இந்த வினை மாற்றின்னு சொல்லணும் இல்லைங்களா. வேறுபட்ட வினைகளால் எதிரியை நிலைக்குள்ளேயே செய்யக்கூடிய அந்த வீரர்களுடைய வீரம் முக்கியம். சரிங்களா. நாளைக்கு கடைசி குறள் எதில் அரணில் அதில் என்ன சொல்கிறாருன்னு நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.